பிரைஸ் லார்ட். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்து நாம் ஜெபிப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவா ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என் பொங்கி பொங்கி வா. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஊற்று, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய இரக்கம் நம் மீது ஊற்றப்படுகிற பொழுது நமக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நாம் எப்பொழுது உணரக்கூடிய அன்பு பிரசன்னத்திற்குள் நம்மை ஆண்டவர் வழிநடத்துவதை நாம் உணர முடியும். ஆகவே நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை பெற்ற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். நம் பாவங்களுக்காய் காயப்பட்டார், அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய காயங்களால் குணமடைந்தோம், நாம் குணமடைந்தோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களையெல்லாம் சுமந்து கொண்டார். நம் பாவங்களுக்காய் ஆண்டவர் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் ஆண்டவர் நொறுக்கப்பட்டார். ஆகவே நம்மை நலமாக்கும் தண்டனையை பரிசுத்த தேவன் ஏற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் ஆண்டவர் தாமே தண்டனை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே இனி நாம் பாவம் செய்யாதபடி நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவுடைய இறை பிரசன்னத்திற்குள் நம்மை ஆண்டவர் வழிநடத்துகிறார். அவருடைய இறை பிரசன்னம் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து நடத்துவதை நாம் உணர முடியும். ஆமேன். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலே கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்மை ஆண்டவர் இயேசு சாமி நம்மை வழிநடத்துகிற பொழுது நம்முடைய துன்பங்கள் இன்பமாக மாற ஆரம்பிக்கும். நம்முடைய கஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தத்தாமே நமக்கு மாற்றி அமைக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே திருப்பாடல்கள் 91 நாம் வாசிக்கிற பொழுது, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடகமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், உம் வலப்பக்கம் 16,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உன்னை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணினாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர், உன்னதரை உம் உறைவிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பு மீதும் நீர் மிதித்துச் செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை நான் விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்ததால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளை அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த 91வது சங்கீதம் நம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நமக்கு வருகிற இக்கட்டுகள், எல்லா இன்னல்களையும் நாம் இதிலே பார்க்கிறோம். ஆபத்து நேரத்திலே கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். நம் பக்கம் 1000 பேர் அல்ல, 16,000 பேர் நம்மை சூழ்ந்தாலும் ஒன்றும் நம்மை அணுகாது என்று இதோ இந்த திருப்பாடல்களிலே தாவீது அரசர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை அவர் ஒவ்வொரு நாளும் சங்கீதத்தின் வழியாக அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் தாவீதை போன்று, சாலமோனை போன்று, பவுலை போன்று, பிலிப்பை போன்று, பேதுரை போன்று எப்படி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் கடைசி நிமிடம் வரையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவதை நீங்களும் நானும் உணர முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, கண்ணீர், அவமானங்கள் எல்லாம் வரும். ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விடமாட்டார். நம்மை அவர் கூட இருந்து வழிநடத்துவார். அவர் இரவு வேளையிலும் பகல் வேளையிலும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அந்த பாதிப்பை முற்றுமாய் முறியடிக்கக்கூடிய சக்தியை, இறை நம்பிக்கை நமக்கு கொடுப்பார். தேவனுடைய இறை பிரசன்னத்தோடு வெற்றி வாழ்க்கை வாழ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்படுவார். எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வருடங்கள் போராட்டங்கள், பலவீனங்கள், கண்ணீர், அவமானங்கள், வாழ்க்கையிலே பிஸ்னஸ்லே தோல்விகளை கண்டு துவண்டு போயிருக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டு முடிவதற்குள் ஒரு புதிய ஆயத்தத்தை, ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவார். புதிய ஆண்டிலே புதிய காரியங்களை குறித்து நீங்களும் நானும் எண்ணக்கூடிய சக்தியை இறைவன் கொடுப்பார். நீங்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைபட வேண்டும். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இடைபட வேண்டும். கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு பயத்தை கொடுக்கலாம், இந்த உலகம் நமக்கு அங்கலாய்ப்பை கொடுக்கலாம், இந்த உலகம் நமக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாக்கலாம். ஆனால் இறை தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னதரமான தெய்வம். உலகம் முழுவதற்கும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அண்ட சராசங்களை படைத்தவர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம். நமக்காகவும், நம்முடைய குடும்பங்களுக்காகவும், நம்முடைய தேசத்திற்காகவும், நமது பட்டணத்திற்காகவும்
நம்முடைய இந்திய தேசத்திற்காக உலகம் முழுவதும் எல்லா மக்களையும் பாதுகாக்கிற ஒருவர் உண்டு. அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்து மனிதனாக கன்னியின் வயிற்றிலே பிறந்து 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு வருகிற போராட்டங்களை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அனுபவித்தார். அவர் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் பாவம் செய்கிற பொழுது அவர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார். இனி பாவமில்லாத வாழ்க்கைக்குள் நீங்களும் நானும் வாழ கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை எச்சரித்து கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். மீண்டுமாய் பிறந்த அனுபவத்திற்குள் வர வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் எச்சரிக்கின்றது. பாவத்தை குறித்து ஒரு எச்சரிப்பு வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் உலகம் போகிற போக்கு மிகவும் துணிகரமாய் துன்பங்களை நோக்கி மனிதன் போய்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட துன்பங்களையும் அப்படிப்பட்ட தீமைகளையும் எதிர்த்து நிற்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அரணாக கோட்டையாக இருந்து நம்மை வழிநடத்துவதை நீங்களும் நானும் உணர முடியும். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திற்கு நம்முடைய சந்ததியை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய பட்டணத்தை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய மாநிலத்தை ஒப்புக் கொடுப்போம். தமிழ்நாடு முழுவதும் கர்த்தருடைய ஆளுகை வருவதாக. தமிழ்நாடு முழுவதும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வாராக. பெண்களுக்கும் இளம் பிள்ளைகளுக்கும் சிறிய குழந்தைகளுக்கும் பள்ளிகளில் கல்லூரிகளிலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே பாதுகாப்பை தருவார். எல்லோருக்கும் கர்த்தர் இயேசு பாதுகாப்பை தருவார். மதுபானத்திற்கும் தீமையான பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாயிருக்கிற மக்களை ஆண்டவர் மனமாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விட முடியாத பாவங்களுக்காய் ஆண்டவரிடம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். இந்த தீமையான காரியங்கள் நான் விடுதலை பெற வேண்டும். மதுபான பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். என் தேசம் மதுபானம் விற்காமல் என் தேசத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. அரசியல் தலைவர்களை தொடுவீராகப்பா. ஆண்டவரே, ஆளுகிறவர்களை தொடுவீராகப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே உமது அன்பு கரம் ஆண்டவர் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். வல்லவரே, உமக்கு நன்றி அப்பா. காலை முதல் இதோ இந்த இரவு வேலை வரையிலும் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். காவல்துறை, நீதித்துறை, சட்டத்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, அரசியல் துறை, சினிமா துறை, வியாபாரத்துறை, ஆண்டவரே உழைக்கிற வர்க்கத்திற்கு என் தேவன் தாமே பாதுகாப்பை தருவீராக. காவல்துறையில் ஆண்டவரே தகப்பனே உமது அன்பு கரம் இறங்கட்டும் அப்பா. அவர்கள் செய்கிற பணிகளில் ஆண்டவரே தகப்பனே உண்மையாய், நீதியாய், நேர்மையாய் செய்யக்கூடிய சக்தியை ஒவ்வொருவருக்கு தருவீராகப்பா. அதே போல் நீதித்துறையிலும் அது ஆண்டவரை புரட்சி வெடிக்கட்டும் அப்பா. ஆண்டவரை சட்டத்துறை, நீதித்துறை, ஆண்டவரை அரசியல் துறையில் ஆண்டவரை ஒவ்வொருவரை தொடுவீராகப்பா. தன்னலத்தோடு ஆண்டவரை பணி செய்யாமல் பிறநலத்தோடு ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரை நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வந்து ஆண்டவரை இந்த சமுதாயத்தை காத்துக்கு ஆண்டவரை அருள் புரிவீராகப்பா. எல்லா ஜனங்களை பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. ஆண்டவரே தகப்பனே, ஏற்ற தாழ்வுகளை மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே தகப்பனே, எல்லா அரசியல் தலைவர்கள் உள்ளத்தில் தேவ கரம் ஆண்டவரை செயல்படட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. அன்பு, இரக்கம், தயவு எங்கள் தேசத்தின் மீது இறங்கட்டும் சாமி. காலை முதல் ஆண்டவரை தகப்பன் இந்த வேலை வரைக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கரம் கூட இருக்கட்டும். இந்த ஆண்டு முழுவதும் அது கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா, என் நாமத்தால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே. இந்திய தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் ஆண்டவரே உமது அன்பு கரம் ஆண்டவர் இறங்கி வருவதாக. எல்லா ஜனங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. கிராமங்களிலும் ஆண்டவரை, பட்டணங்களிலும், சென்னை பட்டணத்திலும், எல்லா கிராமங்களிலும், என்னுடைய மாநிலம் முழுவதும் ஆண்டவரை எல்லா மாவட்டங்களிலும் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். தீராத வியாதிகள் மறையட்டும் சுவாமி. தீராத கேஸ் கோர்ட்டுகள் ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்ட வழக்குகள் இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் சீர்படுத்துவீராக. என் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே தகப்பனே அப்பா, நீர் ஆண்டவர் சுகம் கொடுப்பீராக. வியாபாரத்திலே தடைகள் மாற்றும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கித்தாரும். திருமண தடைகள் மாறட்டும் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டை ஆண்டவரை நாங்கள் காண வேண்டும் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் செய்த ஆண்டவரே
எல்லா விதமான ஆண்டவரை காரியங்களும் கரம் கூட இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே தகப்பனே, விபத்துகளிலும் ஆண்டவரே அப்பா மரித்து போன எல்லா ஆத்துமாக்களும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்கு வரட்டும். ஆண்டவரை இழந்து வாடுகிற ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் நீ ஆறுதலை தருவீராகப்பா. இனி ஆண்டவரை தீமையான அகால மரணங்களோ தீமையான காரியங்களோ நடக்காமல் பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக சென்னை பட்டணத்தில் அது அன்பு கரம் இறங்கட்டும் அப்பா. கோயம்புத்தூரில் எமது கரம் இறங்கட்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்டங்களிலும் கரம் இறங்கட்டும் சுவாமி. இரத்தத்தை ஆண்டவரே இந்திய தேசம் முழுவதுமாய், தமிழ்நாடு முழுவதுமாய், ஆண்டவர் சென்னை பட்டணம் முழுவதுமாய் ஆண்டவரை தெளிக்கிறோம் சாமி. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை தொடர்ந்து உமது நாமத்தின் மகிமைக்காய் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமையும் கேட்டெடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆம் பிரியமானவரே, கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். நமக்கு பாதுகாப்பை தருவார். நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சமுதாயத்தையும் பட்டணத்தையும் நம்முடைய மாநிலத்தையும் கர்த்தர் தாமே பாதுகாத்துக் கொள்வாராக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நன்றி. என் பேர் ஜெயரெக்ஸ் பிரபாகர். என்னுடைய அலைபேசி 9945282197 மற்றும் 9443067954. எங்களுக்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்கள் செய்கிற பணிகளுக்காய், ஊழியத்திற்காய் தொடர்ந்து ஊழியம் செய்ய, ஆண்டவருடைய பணிகளை தொடர்ந்து செய்ய எங்களுக்கு ஆண்டவர் தாமே அருளை தர வேண்டும் என்று நீங்களுடைய ஜெபங்களிலே எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நன்றி.